முதல்ல எதை ஜெயிக்கணும்? நல்லா சொல்லுங்க. சாத்தான ஜெயிக்கணும். சொல்லுங்க. நல்லா நல்லா இன்னும் நல்லா சாத்தானை நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஜெயிச்சாத்த எங்க போக முடியும்? அங்க போய் என்ன செய்வ? துதிக்கணும். ஆமென் என்று சொல்லுவான். அவனுடைய வேலையை நான் செய்ய போறேன். ஆமென் என்று சொல்லலாமா? அவன் வேலையை நான் என்ன செய்ய போறேன்? நான் கேட்கிறேன் அவனோட இடத்துக்கு நான் வரேன்னு சொன்னா விட்டுருவான் அவன்? சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன், என்ன பிசாசு அதை பண்ணிட்டாங்க, பிசாசு இதை பண்ணிட்டாங்க, பிசாசு என்ன சோதிச்சுட்டே இருக்கிறான், பிசாசு எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டான், பிசாசு எனக்கு தரித்திரத்தை கொடுத்துட்டான். இதை ஏன் சொல்றோம்? அவன் வேலையை செய்ய அவன் விடுவானா? அவன் ஸ்தானத்துக்கு நம்மளை விடுவானா? அவன் ஸ்தானத்துல கொண்டு போய் நம்மளை வைக்க விடுவானா? அப்ப எந்த அளவுக்கு நம்மளை கசக்குவா? நம்ம ஒரு சொல்லுவாங்களே, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தாங்க என் வாழ்க்கையில அவன் அது வரைக்கும் அவனோட ஆளு. நம்ம அது வரைக்கும் யாரோட ஆளா இருந்தோம்? அவனோட பிசாசோட ஆளு. கொஞ்சம் நினைச்சிருப்பா. இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிலரை பார்த்து நினைப்பா, நல்ல பிரசங்க கேட்கிற மாதிரி ஒரு தூதன் சொல்லுவா, நல்ல இந்த அம்மா நல்ல பிரசங்க கேட்குது. அந்த அம்மா கண்ணு மட்டும்தான் அங்கே பார்த்துட்டு இருக்குது, இறுதியும் போல எங்கேயோ சுத்திட்டு இருக்குது. அவன் இன்னொரு தூதன் சொல்லுவான், பிசாசு தூதன், இவன் நம்மால ஒன்றும் செஞ்சிடாதேம்பா. ஆனா யார் நல்லா ஜெபிக்கிறார்களோ, நல்லா கர்த்தரோடு கூட நடக்கிறார்களோ, அவங்களை வழி தப்ப பண்ணுகிறதுக்காக பிசாசு 24 மணி நேரமும் வேலை பார்க்கறாங்க. ஒண்ணு தெரியுமா? 24 மணி நேரமும். அதாவது நேரங்களும் கிடையாது, 2 மணி நேரமும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஏதோ பரலோகமே எனக்குள்ள இறங்கி வந்த மாதிரி வந்துடுறான். அவன் நமக்காக 24 மணி நேரம் வேலை செய்யறான். ஏன்னா நம்மளை எப்படியாவது தேவனோடு கூட நடக்கிறத, ஜெபிக்கிறத, வேதத்தை வாசிக்கிறத, தேவனிடத்துல அன்பா இருக்கிறத, தேவனுக்காய் ஊழியம் செய்கிறத எப்படியாவது அவன் என்ன செய்யணும்? கவிழ்த்து போட்டது, எப்படியாவது நம்மளை திசை திருப்பிடணும், எப்படியாவது நம்மளை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். எப்படியாமா? 24. இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்துல கூட பொல்லாங்கானவன் இப்ப யாருக்குள்ள இருக்கிறான்னு தெரியல. உங்களை எங்க சுத்த வச்சுட்டு இருக்கிறா? இங்கதான் இருக்கிறீங்களா? கேளுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமா, வீட்டில் இருக்கிறீங்களா? பொல்லாங்கானவன் ஒவ்வொரு நிமிஷமும் வேலை செய்ய